விவேகானந்தர் சொல்லியிருக்காரு, பெரிய பாவம் எது தெரியுமா? நம்மளை நாம ரொம்ப வீக்கா நினைக்கிறது தான் பெரிய பாவம்னு அவரே சொல்லியிருக்காரு. எல்லாருமே உங்களை கிண்டல் பண்றாங்களா? ரொம்ப டீஸ் பண்றாங்களா? 4 பேர் முன்னாடி உங்களை அவமானப்படுத்துறாங்களா? சில நேரம் உங்களையே நீங்க கிரிட்டிசைஸ் பண்றீங்களா? அப்போ நீங்க உங்களை பத்தி என்ன நினைச்சிருக்கீங்க? நீங்க உங்களை எந்த அளவுக்கு அண்டர் எஸ்டிமேட் பண்ணா உங்களையே நீங்க கிண்டல் அடிப்பீங்க. உங்களை நீங்க குறைவா மதிப்பிடுறதுனால தான், உங்களுக்கு சுயமரியாதை கம்மியாக இருக்கிறதுனால தான் அடுத்தவங்க தாராளமாக அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, டீஸ் பண்ணுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் புரியட்டும். ஒரு கிளாஸில் ஒரு டீச்சர் இருந்தாங்க. ஒரு பையன் ரொம்ப சோகமாக இருந்தான். இப்போ டீச்சர் கேட்டாங்க, ஏன்டா தம்பி சோகமாக இருக்க அப்படின்ட்டு. அப்போ அந்த பையன் சொன்னான், டீச்சர் நான் ரொம்ப கருப்பாக இருக்கிறேன், ரொம்ப குண்டாக இருக்கிறேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை யானைக்குட்டின்னு கிண்டல் பண்ணுறாங்க, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது, எங்கே போனாலும் யானைக்குட்டி யானைக்குட்டின்னு சொல்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இங்கே மட்டும் அப்படி இல்லை, ஏதாவது ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனாலும் என்னோடய சொந்தக்காரங்க கூட என்னை அப்படி தான் கூப்பிடுறாங்க, அதனால எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டு சொன்னான் அந்த பையன். அதுக்கு அந்த டீச்சர் அவங்க பேக்கில் இருந்து ஒரு 500 ரூபாய் நோட் எடுத்தாங்க. இதை பாரு தம்பி, இது என்ன நோட்டு? 500 ரூபாய் நோட்டு, இதுக்கு மதிப்பு இருக்கா அப்படின்னு அந்த பையன்கிட்ட கேட்கும்போது, ஆமாங்க மதிப்பு இருக்குது, 500 ருபீஸுங்கிறது சும்மாவா அப்படின்னு சொல்கிறான். சரி, அந்த 500 ரூபாய் நோட் அப்படியே கசக்கி கீழே போடுறாரு. அப்போ கேட்குறாரு, தம்பி இந்த நோட்டு இப்போ நான் கசக்கி கீழே போட்டேனே, இந்த நோட்டு இதுக்கு மதிப்பு இருக்கா? ஆமாங்க, அதை எடுத்து நல்லா நீட்டாக மடித்து பர்ஃபெக்டாக வச்சுட்டா அதை கண்டிப்பாக நம்ம உபயோகப்படுத்தலாம், அதோட மதிப்பு குறையாதே அப்படின்னு சொல்கிறான். மறுபடியும் அதை எடுத்து இன்னும் நல்லா கசக்கி பக்கத்தில் இருந்த டஸ்ட்பினில் தூக்கி போடுறாரு. இப்போ அந்த பையன்கிட்ட கேட்குறாரு, இப்போ நான் டஸ்ட்பினில் போட்ட அந்த பேப்பருக்கு மதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அந்த பையன் அப்பவும் சொல்கிறான், ஆமாம் டீச்சர், நிச்சயமாக மதிப்பு இருக்குது, ஏன்னா அது 500 ரூபாய் நோட்டு. அப்படின்னா தம்பி, இந்த 500 ரூபாய் நோட்டு மாதிரி தான் இந்த உலகம் ஒன்றை கிரிட்டிசைஸ் பண்ணாலும் சரி, டீஸ் பண்ணாலும் சரி, அவமானப்படுத்தினாலும் சரி, உன்னை எந்த அளவுக்கு குறைவாக மதிப்பிட்டாலும் சரி, உன்னோட தரம் அப்படிங்கிறது குறையவே குறையாது. ஸோ சுற்றி இருக்கிறவங்க உன்னை ஜட்ஜ் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், 1000 பேர் 1000 சொன்னாலும் நீ உன்னை ஜட்ஜ் பண்ணாத, நீ உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத, உன்னை குறைவாக மதிப்பிடாத, நீயும் மதிப்பு மிக்கவன் தான். இப்போ ஒருத்தங்க உங்களை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது கோவப்பட்டீங்க, இல்லை பயந்தீங்க அப்படின்னாலும், இல்லை கவலைப்பட்டீங்க அப்படின்னாலும், இல்லை நீங்கள் அழுதீங்க அப்படின்னாலும், உங்களை கிண்டல் பண்ணவங்க அவமானப்படுத்தினவங்க ஜெயிச்சிட்டதா அர்த்தம். ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட இருந்து நெகட்டிவான விஷயம் வரவேற்கிறதுக்கு தான் அவங்க உங்களை ட்ரிகர் பண்ணுறாங்க. ஸோ இது நடக்க நடக்க அவங்க ஜெயிக்கிறாங்க, நீங்கள் தோக்குறீங்க, இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. பெட்டர் நெக்ஸ்ட் டைம் உங்களை கிண்டல் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து அமைதியாக இருங்க, ஒரு சின்ன ஸ்மைல் கொடுங்க, வேறு எதுவுமே பேச வேண்டாம். அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி அவமானப்படுத்துகிறாங்களா, எப்போ அவங்க அவமானப்படுத்தினாலும் அமைதியாக இருங்க, சைலண்ட்டாக இருந்து ஒரு சின்ன ஸ்மைல் மட்டும் கொடுங்க. 5-6 வாட்டி இப்படி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை கிண்டல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தோணாது. என்னடா இவன் எதை பண்ணாலுமே அமைதியாக இருக்கிறான், இவனை கிண்டல் பண்ணுறது இல்லை அவமானப்படுத்துறது எல்லாம் வேஸ்ட்டுங்கிறது அவங்களுக்கு ரியலைஸ் பண்ணிப்பாங்க. அப்போது உங்களை கிண்டல் பண்ணுறதை நிறுத்திடுவாங்க. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும், ஒருத்தங்க நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னா நாம் ஏதோ ஒரு விஷயத்தில் வீக்காக இருக்கோன்னு அர்த்தம். அந்த விஷயத்தில் நாம் நம்மளை ப்ரௌடாக நினச்சிட்டோம் அப்படின்னா, பெருமையாக நினைக்கிற அளவுக்கு நம்மளை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். என்ன விஷயம் ஆனாலும் சரி, பாடி ஷேமிங் பண்ணுறாங்களா, இல்லை படிப்பில் கிண்டல் பண்ணுறாங்களா, இல்லை எந்த ஒரு விஷயத்தில் அவங்க நம்மளை கிண்டல் பண்ணாலும் அதில் நம்மளோட ஃபோக்கஸை காட்டணும், நம்மளோட ஸ்ட்ரென்த்தை காட்டணும், இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும். உட்காந்து அழுகிறதோ கோவப்படுறதோ இல்லை பயப்படுறதோ யூஸே கிடையாது. நம்மளோட ஸ்ட்ரென்த்தை நாம் காட்டுறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் போடணும், எஃபர்ட் போடணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க நம்மளை எதில் வீக்குன்னு சொன்னாங்களோ அதில் நம்ம ஸ்ட்ராங் ஆகும்போது நமக்குள்ளே அந்த பெருமை அப்படின்றது வரும். எப்போ நம்மளை நாம் ப்ரௌடாக பெருமையாக நினைக்கிறோமோ அப்போ எவனுமே நம்மளை கிண்டல் பண்ண முடியாது. நாம் நம்மளை வீக்காக நினைக்கும் போது தான் சுற்றி இருக்கிற அதிபுத்திசாலிகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிண்டல் பண்ணுறதோ அவமானப்படுத்துறதோ அந்த மாதிரி ஏதாவது செய்வாங்க. நாம் நம்மளை பெருமையாக நினச்சிக்கணும். பெருமையாக நாம் நினைக்கிற அளவுக்கு நாம் கொஞ்சம் டைம் எஃபோர்ட் போட்டு கொஞ்சம் முயற்சி பண்ணணும். இந்த உலகத்தில் யாரும் யாரையும் விட பெரிய ஆளும் கிடையாது, யாரும் யாரையும் விட சின்னவங்களும் கிடையாது, எல்லாருமே மனிதர்கள் தான். அந்த கேட்டகரியில் தான் நம்ம இருக்கிறோம். இவங்க பெருசு அவங்க பெருசு அந்த மாதிரி பாகுபாடோ ஜட்ஜ்மெண்ட்டோ அது நமக்கு அவசியம் இல்லாதது. ஸோ ஊர் 1000 சொல்லட்டும், உலகம் 1000 சொல்லட்டும், நீ ஒன்று உயர்வாக நினச்சிக்கிட்டா மட்டும்தான் இந்த உலகம்
ஃப்யூச்சரில் ஒன்றும் உயர்வாக நினைக்கும். அவங்க எல்லாம் உன்னை கிண்டல் பண்ணுறாங்களேன்னு நினச்சிட்டு நீ இப்போ உன்னை அண்டர்எஸ்டிமேட் பண்ணிட்ட அப்படின்னா நாளைய உலகம் உன்னை எப்போவுமே குறைவாகவே மதிப்பிட்டுக்கிட்டு இருக்கும். அது உன்னோட வாழ்க்கை கடைசி வரை நீ அடி வாங்கிக்கிட்டே தான் இருக்கணும். அதனால் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ. ஸோ பேச்சுலர் ரெமடிஸ் எப்போவுமே கிண்டல் அடிக்கிறாங்க, ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் அடிக்கடி பாதிக்கப்படுறவங்க லார்ச், பைன், வில்லோ, சென்டாரி, மெமலஸ், எல்ம் இந்த காம்பினேஷன் எடுத்துக்கலாம்.